ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஏ மெர்ஜர், அதாவது அகவிலைப்படியானது அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படுமா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்முடைய டிஏடிஆர் ஆனது எப்போ 50% மேலே போச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா பேசிக் பே கூட அதை மெர்ஜ் பண்ணி புதுசா பேசிக் பே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ டிஏ 0 ஆயிடும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதுவும் இது குறிப்பா இந்த பே கமிஷன் அப்டேட் பண்ணும்போது இது நடைமுறையில இருக்கும். ஆனா இப்போ இந்த கேள்வி ஒண்ணு எழுந்திருக்கு. இந்த டைம் டிஏ மெர்ஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, மெர்ஜ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப எழ தொடங்கி இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். மத்திய அரசு நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இப்பொழுதுதான் முதலா பென்ஷன்தாரர்களுக்கும் எய்த் பே கமிஷனுடைய திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை முதலா இப்பொழுதுதான் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா அரசாங்கம் தற்போதுள்ள அகவிலைப்படி, அதாவது டிஏ மற்றும் டிஆர் அடிப்படை ஊதியத்துடன் இணைத்து ஒரு உடனடி நிவாரணத்தை வழங்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இப்ப பென்ஷன் வாங்குற அனைவருடைய மனதிலையும் இப்பொழுது எழ தொடங்கி இருக்கு. அப்படி ஆனா இந்த மாதிரி கேள்வி ஒண்ண நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்துல கேள்வி எழுப்பும் போது இத டிஏடிஆர பேசிக் பேவோட மெர்ஜ் பண்ற எந்த எண்ணமும் இதுவரைக்கும் இல்லை அப்படிங்கிறத மத்திய அரசு நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது இதை வெளிப்படையா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த அறிவிப்பு தான் மத்திய அரசுடைய பென்ஷன் வாங்குறவரோட மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இல்ல மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஏமாற்றம். நிதித்துறை இணை அமைச்சர் மதிப்புக்குரிய பங்கஜ் சௌத்ரி நடந்திருந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தற்போதுள்ள டிஏடிஆரை அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பது தொடர்பான எந்த திட்டமும் பரிசீலனையில் இல்லை என்று மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு ஊழியர் சங்கங்கள் டிஏடிஆர் இணைப்பிற்கு பலமுறை பிரஷர் கொடுத்துட்டே வந்திருக்குது. அதுவும் குறிப்பா 2024 அகவிலைப்படி 50% எப்ப கிராஸ் பண்ணுச்சோ அப்ப இருந்தே இந்த கோரிக்கையை, அதாவது 50% மேல டிஏ டிஆர்க்கு அதிகமா இருக்கு, அதை பேசிக் பே கூட மெர்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை. ஆனா டிஏ இணைப்பு மத்திய அரசு ஊழியர்களின் ஒட்டுமொத்த சம்பளத்தையும் எதிர்கால சம்பள உயர்வுகளையும் அதிகரிக்கும். எப்போ இந்த மாதிரி மெர்ஜ் பண்றாங்களோ அப்பதான் பேசிக் பே மத்திய அரசுடைய ஊழியர்கள் பென்ஷன் வாங்குற எல்லாருக்குமே சம்பளம் கூடும் அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இதுவரைக்கும் பரிசீலிக்கப்படக்கூட இல்லை. அதாவது டிஏடிஆர் 58% வந்திருந்தா கூட இப்ப இன்னமும் அதை மெர்ஜ் பண்றதை பத்தி இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை, பரிசீலனையும் செய்யப்படவில்லை அப்படின்னு நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல மரியாதைக்குரிய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அவர்கள் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது இதை தெளிவாக மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்கணும். இந்த ஒரு கேள்வி உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா 2004 எப்ப 61% வந்துச்சோ அப்ப டிஏடிஆர பேசிக் பே கூட மெர்ஜ் பண்ணி புதிய பேசிக் பே அடிப்படை சம்பளத்து கூட இணைச்சு அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா அதுக்கு அடுத்து அது சரியான டயத்துல பண்ணவில்லை என்றா கூட கோர்ட்ல இருந்தும் பலவிதமான ஆர்டர்களும் பெறப்பட்டிருக்குது. இது எப்பொழுது 50% கிராஸ் ஆகுதோ உடனடியா பேசிக் பே கூட மிங்கிள் பண்ணாதான் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு இது ஜட்ஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட இன்னமும் அது பரிசீலனைக்கு கூட எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கு. இருந்தாலும் இதுவரைக்கும் பென்ஷன்தாரர்களுக்கு இந்த எய்த் பே கமிஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எந்த அப்டேட்டும் இல்லாம இருந்து வந்த ஒரு நேரத்துல இதே நாடாளுமன்ற கூட்டத்துல ஒரு இது டிஏ மெர்ஜ் ஆகுமாங்க ஆகலை, இதுவரை பரிசீலனை பண்ணதே இல்லை அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான ஒரு அப்டேட் கிடைக்கிற அதே நேரத்துலதான்
பென்ஷன்தாரர்களுக்கும் 8th பே கமிஷனுடைய அறிவுல வந்து சேர்க்கப்படும். அவங்களது கருத்து பென்ஷனையும் வந்து மறுபரிசீலனை செய்யப்படும் அப்படின்ற முதல்ல வந்து ஒரு சந்தோஷமான அறிக்கையும் இது இந்த கூட்டத்தொடர்ல தான் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த செய்தியையும் இது குறித்த ஒரு சந்தேகங்களா இருக்கிற ஒரு நேரத்துலதான் பென்ஷன்தாரர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து பென்ஷன்தாரர்களுக்கும் இந்த 8th பே கமிஷனுடைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறத முதல் முறையா அறிவிக்கப்பட்டதும் இந்த இதுலதான் டிஏடிஆரை பத்தி இதுவரைக்கும் பரிசீலனைக்கப்படவில்லை அப்படிங்கிற அப்டேட்டும் இதுலதான் வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.